சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த மதுரை சம்பவம்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ மதுரை சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த மதுரை சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக வந்து நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறது இந்த காவல்துறை, காவலர்கள் உங்கள் நண்பர்கள் அப்படின்லாம் டைலாக் பேசுவாங்க. நம்மளுக்கு என்னடானா காவலரையே வந்து போட்டு தள்ளிட்டு பணத்துக்காக போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கத்தில் அவனியாபுரத்தில் பெருங்குடி அப்படிங்கிற அந்த இடத்துல அவரை தலையில் அடித்து கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை வச்சு எரித்து வேறு விதமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மதுரையை உழுகிக்கிட்டு இருக்க அந்த மதுரை சம்பவத்தை பற்றி தான் நம்ம கூட கலந்து பேசிக்கிறதுக்காக கூட இருக்கார் திரு முகமது ரிஷி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மதுரை சம்பவத்தை என்ன சார் அது? எப்படி சடனாக ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட எப்படி பழகிறாரு, ஆட்டோ டிரைவர் கொலை பண்ணிட்டாரு, சுட்டு பிடிச்சோம் அப்படின்னும் பொழுது இதில் பல சந்தேகங்கள் வருது. இவர் வந்து காளையார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டபிள்லாம். அவர் வந்து இப்போ வேலைக்கு போகிறாரா இல்லையான்னு தெரியல. பட் அவருடைய ஊர் வந்து விருதுநகர். சரி, விருதுநகரில் இருக்கார். அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க மதுரையில். சரி. ஸோ அவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க, போகிறாங்க. இவர் லீவில் இருக்காரா இல்லையா அப்படின்னு தகவல்லாம் இல்லை. வெறும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, நம்ம போய் போகிறாரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்துட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட் வாங்குவாங்களே, அந்த டெத் சர்டிஃபிகேட், அது கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் வாங்குவாங்க இல்லைங்களா. அப்போ இவர் மலையரசன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு இந்த டாக்குமெண்ட்டில் வாங்கினான்னு. போனவர் வீடு திரும்பல. இதான் மேட்ரு. அங்கே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சந்தேகப்பட்டு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் பேர் மூவேந்தர். என்ன பாருன்னா சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நாங்கள் மதுரைக்கு அவர் வரும்போது போகும்போது ஆட்டோவில் வருவோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. என்ன இவங்க வருஷ கணக்கில் ஃப்ரெண்டா மாத கணக்கில் ஃப்ரெண்டா ஒருத்தனை கொலை செய்கிற அளவுக்கு ஒன்றும் புரியல. அதனால் வந்து நாங்கள் மது அருந்தணும். இந்த ஜிபே பண்ணோன்னே இவர்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது போல இருக்குது அப்படின்னா அவருடைய பாஸ்வேர்டில் நான் பார்த்துட்டு அவங்க பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு பேசும்போது கை கலப்பாகி போச்சு. கை கலப்பை நாங்கள் அடிச்சுட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டு எரிச்சிட்டோம். முடிஞ்சு போச்சுங்க இவருடைய வாக்குமூலம். இவர் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் இறங்கி நம்ம பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவரில் ஒரு பிசி பழகிறாரு. அவர் எவ்வளோ நாள் பழகிறாரு, குடிக்கிற அளவுக்கு பழக்கம் இருக்குன்னா அது ஒரு லெவலில் இருக்கணும் பழக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது செய்திகளை பார்க்கின்ற போது முரண்பாடாக இருக்குது. ஒரு பெரிய செட்டப் மாதிரி தோணுது. இது வந்து செய்தி அப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்களா, இவங்களா செய்தியாளர்களே இப்படி பண்ணுறாங்களா, போலீஸ் தான் அப்படி பண்ணுதான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் எஸ்பி அரவிந்த் வந்து நேர்மையான ஆள், அது எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஆனால் அவர் ரொம்ப டைட்டன் பண்ணுவார். நேர்மையாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு அதிகாரி ஒரு கண்ணியமாகவும் நடந்துக்கணும். வேலை ஆட்களை டைட்டன் பண்ணிங்கன்னா வேலை நடக்காது. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? தப்பாக நடக்கும். சரி, இப்போது இது எனக்கு இந்த சம்பவங்கள் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக சேதுபதினு ஒரு படம், அந்த இயக்குனருடைய ஒரு படம் கூட இப்போ வீரதீர சூரன் வருது. அந்த படத்தில் ஓப்பனிங் சீனே வந்துட்டு ஒரு பாலத்தில் வந்து ஒரு போலீஸ்காரனை எரிக்கிறது தான் கதையும். இது நீங்கள் சொல்கிற மாதிரி போலீஸ்காரனை எரித்து கொண்டுருவாங்க. அதுக்கு அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தகராறு காரணமாக இருக்கும். அது வரைக்கும் அது குடும்ப தகராறு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. அந்த குடும்ப தகராறு காரணம் அந்த குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் ஒருத்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அது கதை அப்படி மாறும். இந்த சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம நிறைய கேள்விகள் எனக்கு இந்த செய்திகளை படிக்கும்போது வந்தது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இதாகிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடெண்ட். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆட்டோக்காரன் கூட சேர்ந்து உட்காந்து குடிக்கிற அளவுக்கு நண்பர்களாக இருக்கார் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பழகிருக்கணும். அப்போது இங்கே காவலர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை இவருக்கு பணப்பிரச்சனை வந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் லாக் ஆகிருந்துருக்கலாம். மனைவியை பற்றி கூட பெருசாக யோசிக்காமல் ஒரு மனுஷன் குடிக்க வர மனுஷனை கூப்பிட்டு வச்சு குடிக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு பணப்பிரச்சனை வந்துருந்துருக்கும். என்ன பிரச்சனை வந்துருக்குன்னா, இந்த பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க முடியாது. நான் நினச்சிருந்தா உங்கள் மேலே கேஸ் போடுவேண்டா, அது பண்ணுவேண்டா, இது பண்ணுவேண்டா அப்படின்னு ஒரு வேளை இந்த போலீஸ்காரர் சொல்லியிருந்திருக்கலாம். இப்படி சொன்னதுனால கூட இவங்க கோவப்பட்டு நான் ஒன்று வந்து கொலை பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருந்தாலும் நான் ஜெயிலுக்கு தானே போக போகிறேன் அப்படிங்கிறதுனால கூட எரிச்சு கொண்டு வந்துருக்கலாம்.
இந்த எரிச்சு கொள்ளும்போது ஒரு பக்கம் தப்பிச்சு வரும்போது தான் இந்த மற்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து உள்ள மிஸ்ஸிங் கேஸு அரங்கேறி இருந்திருக்கலாம். இந்த ஒரு விஷயத்த வெளியில் சொல்லவும் முடியாது, ஏன்னா ப்ரூஃப் கிடையாது. கரெக்ட். ஒரு வேளை இது கூட இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இல்லாமல் பிளைண்டாக ஒரு கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் வந்து சார், நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார். ஐயோ, நீங்கள் வந்து போலீஸ் அகாடமியில் ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய ஆளு. அந்த மாதிரி ஒரு, அதாவது இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க, அவங்க கதை முடிஞ்சுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சு விடுறீங்க கதையை, ஒரு புது கதையை ஆரம்பிச்சு விடுறீங்க. இது கதைன்னு சொல்ல முடியாது, இன்ஃபேக்ட் இது உண்மையா கூட இருக்கலாம். அந்த கோணத்துல போலீஸ் விசாரிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து ஆக்சிடென்டா இருக்காது அப்படிங்கிறீங்க, கரெக்ட். சில நேரத்தில் ஆக்சிடென்ட் வந்து ஃபைனபிள் அஃபென்ஸ் தான், ஃபைன் கட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதுங்களா? அதை போலீஸ் வந்து அவர் டீப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆளுகள் சொல்லி, இல்லை உங்களை மாதிரி ஒரு போலீஸ் உள்ளே இருந்து இந்த மாதிரி ஒருவேளை இப்படி ஆள் வச்சு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தோணுனாங்கன்னா இந்த பாடியை வெளியேற்றுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக, கேஸ் மாறும். அது ஒரு கேஸ் வரும், இது ஒரு கேஸ் வரும். நீங்க இப்ப சொன்னது, இப்ப இந்த காணொலியை பார்த்துருந்தாங்கன்னா இப்போ அந்த அரவிந்த் எஸ்பியை கொஞ்சம் மண்டையை கொஞ்சம் சொரிஞ்சு நோக்காண்டிருப்பார். அந்த அளவுக்கு நீங்க இப்ப பண்ணிவிட்டீங்க. ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா திட்டமிட்டப்பட்ட கொலையா இருக்கும் அது. அதை போலீஸ் கண்டிப்பாம விட்டுருவாங்க. சில நேரத்தில் சில கேஸ்ல பிடிக்கவும் செய்வாங்க. இது மாதிரிலாம் வழக்கு இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன ஒய்ஃப் இறந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஜாலியாலாம் இருக்கணும்னு எவனும் இருக்க மாட்டான். அதே மாதிரி அவரை கொன்னவன் வந்து ஒருத்தனா இருக்க முடியாது, 2 பேர் இல்லைங்களா, 2 அதிகமாக தான் இருக்கணும். அதே மாதிரி கொலை பண்ற அளவுக்கு வெறும் ஜிபே பணத்துக்காக ஒருத்தெல்லாம் அவ்வளோ சாதாரண போய் கொலை பண்ண மாட்டானே. உள்ளே போன மாதிரி என்ன வேணாலும் செய்யும். ஆமாம் சார், எனக்கு இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பணத்துக்காக கொலை பண்ணுவானா? அவன் மிரட்டியை வந்து அவன் கையிலேயே வச்சு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிடுறானே. போலீஸ்காரன் சார், போலீஸ்காரன் நீங்கள் வந்து மிரட்டி என்ன தான் உருட்டி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட ஒரு சின்னதாக கம்ப்ளைண்ட் வந்து, சார் என்னை அடிச்சுட்டு போயிட்டான் சார், பைக்கை நிப்பாட்டாமல் போயிட்டான் சார், நீ எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எத்தனை கேஸு எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவன் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவன் ஒன்றும் இல்லாதவன், அவன் இந்த காசை நம்பி பெருசாக ஏதாவது ஒரு கமிட் பண்ணி வச்சுக்கணும். இவன் ஏதோ சுருகாடி ஒரு 1 லட்ச ரூபா கடன் அடைக்கும் கூட வச்சுருந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கொடுக்கலையும் போது அவனுக்கு கோவம் வருமா வராது? இது ஒரு ஆங்கிள். 2வது வந்து ஒருத்தன் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் கூட ஒரு போலீஸ்காரன் ஏன் சார் உட்காந்து பிடிக்கணும்? அதெல்லாம் கொஞ்சம் இடிக்குது, நேரடலாக இருக்குது. அதெல்லாம் ஊர்க்காரன் பாலிய சிநேகிதர்கள், அவன் வந்து ஒரு சாதாரண அதில் இருக்கான் அப்படின்னு. இந்த ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட ஃப்ரெண்டு வந்து கடன் வாங்கி ஒரு தெல்லவாரியாக இருப்பார். ஆனால் 2 பேரும் நண்பர்கள். ஊருக்கு வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம்னா, சரி பண்ணிக்கலாம்னா, ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வில்லன் வேறு மாதிரி மாறிடுவார், கடைசியில் குடும்பத்தையே அடிப்பார். இப்போது ஒரு பாலிய நண்பர்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னா அது சரிசம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக. இவங்க ஒன்றும் பாலிய நண்பர்கள்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன டவுட்னா, அவரு சிவகங்கை மாவட்டத்தில் வேலை பார்க்குறாரு, வீடு விருதுநகர், ஹாஸ்பிட்டலுக்கு மதுரைக்கு போகிறாரு, டெய்லி போகிற வேலை கிடையாது, அட்மிட் ஆனதால போகிறாரு. இதுக்கிடையில் இந்த ஆட்டோ டிரைவர் பழக்கமாக இருக்கார். அப்படின்னா அது என்ன மாதிரி பழக்கம், எவ்வளோ நாள் பழக்கம்னு ஒரு சொல்கிறேன். ஒருத்தனை எரிக்கிற அளவுக்கு நல்ல படையெல்லாம் யாரும் எரிக்கலாம் மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தனை வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஒரு ஆட்டோக்காரன் புரிஞ்சுக்கிறாமல எரிக்க மாட்டான். கண்டிப்பாக நாள்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பசங்களை வச்சுட்டு சின்ன சின்ன பெட்டி கேசஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டுருந்துருப்பார். மேபி அவருடைய ஃபீட்பேக் எடுத்து பாருங்கள். இந்த நல்லடத்த சர்டிஃபிகேட் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் எப்படி, அவர் வெளியில் எப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியாக இருக்கிற போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்களேன். அவங்க ரெஸ்ட் ரூம்லையோ வீட்டில் கோட்ரஸ்லேயோ உட்காந்து பேசும்போது, நைட்டு உட்காந்து ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்களே, அப்போ போய் உட்காந்து ஒரு ரெக்கார்டரை போட்டு கேட்டு பாருங்கள், அவ்வளோ இன்னும் வெளியில் வரும். எனிவேஸ், இது வந்து இந்த போலீஸோடைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியது
போலீஸோட கடமை. கண்டிப்பா. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போலீஸ்காரனே எரிக்கிறாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணுது. மது அருந்திட்டுதோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னா மது தான் எல்லாத்துக்கும் கெடுக்குதுன்னா அப்படிப்பட்ட மது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெறும் மதுவால் தான் அழிஞ்சிருக்காங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடியும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேரோட வருமானமே அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அதை தாண்டி போதைப் பொருள் புழக்கத்தில் அதிகமாக இருக்கா? அவனுடைய இந்த எல்டிடின்னு சொல்லக்கூடிய லைட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எதுவும் உள்ள போடுற அளவுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு பலவிதமான சந்தேகங்களையும் பல மர்ம முடிச்சுகளையும் இந்த கொலை சம்பவம் வந்து நமக்கு உணர்த்துது. இது எப்படியோ இந்த சம்பவங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இது எல்லாமே காவல்துறை தான் இந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் அவுக்கணும். இது அவுக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.